நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல நீங்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய அற்புதத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நிறைய பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கலாம், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம், திருமண காரியத்திற்காக காத்திருக்கலாம், நல்ல ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கலாம், ஒரு வேலைக்காக காத்திருக்கலாம், படிப்பு காரியங்களுக்காக காத்திருக்கலாம். இவைகளை எல்லாம் நினைத்து நீங்கள் சோர்ந்து போய், கலங்கி போய், பயந்து போய், மனக்குழப்பத்துல நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலே மகா பெரிய அற்புதத்தை நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதுவும் மகா பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. எதிர்பார்த்த எல்லா காரியத்திலும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எந்தெந்த காரியத்துல நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அந்த காரியத்துல நீங்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை நினைத்து உடைய பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறான். படிக்கிற பிள்ளைகளானாலும், ஆண்டவரே, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவர்களானாலும், எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களானாலும், திருமண காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளானாலும், வேலைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் கடனை குறித்து, இன்னும் நிறைய காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறோம். அவங்களுடைய பயத்தை எல்லாம் போக்கி, சோர்வை எல்லாம் மாற்றி, மகிழ்ந்து களிகூறும்படி பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.